ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம பிஸ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக சிக்கன் மோமோஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி அதோட சிக்கன் இது நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. இதோட கொஞ்சம் பல்லாரியும் வெங்காயமும் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ கடாயில் எண்ணெய் காஞ்சதும் அதில் வெங்காயம் பல்லாரியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போது சிக்கனை போட்டுறேன். கொத்தமல்லி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, கொத்தமல்லி கருவேப்பிலை இது ரெண்டையுமே இதில் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அஞ்சரைப்பெட்டி சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். இதோட ஆச்சி பிரியாணி மசாலாவும் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் தண்ணிலாம் நீங்கள் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த கறியில் இருக்கிற தண்ணியே வெந்துடும். ஒரு குட்டி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பார்த்திங்களா, சூப்பராக வதங்கி வந்துருக்கு. இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங்ஸ். மைதா மாவு இந்த நேரம் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்களும் கோதுமை மாவு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக அண்ட் டெலிஷியஸாக வந்துருந்தது. அதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜீனி, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். வழக்கத்துக்கு மாறாக நம்ம இந்த தடவை கோதுமை மாவில் செஞ்சு பார்க்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி லைட்டாக அதை தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது நடுவில் ஸ்டஃபிங்ஸ் வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பராக மோமோஸ் ஸ்டஃபிங்ஸ்லாம் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்தெந்த ஷேப்லலாம் வேணுமோ அந்த ஷேப்லலாம் வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ இட்லி கொப்பரையில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மைதா மாவை விட கோதுமை மாவும் ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாகவே இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவில் ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி கோதுமை மாவுலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.